ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸில் பிரியாணி தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கும் அது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குக்கர் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கரெக்டாக இருக்குங்க. ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அதையும் போட்டுட்டு காஞ்ச ரோஜா இதில் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாங்க அதையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சோயா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோயா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணி போட்டு வச்சிட்டேன். இப்போ இது நல்லா ஊறி வந்துருச்சு. 2 தடவை அலாசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோன்னா அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கு வந்து ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுங்க, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம புளிஞ்சு ரெடியாக வச்சுருக்கிற சோயா வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. தக்காளியில் வதங்கி ரெடியாக வரும்போது இதுவும் ஊறிடும், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பிரியாணி செய்யும்போது சோயா சாப்பிடும்போது அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. டைரெக்டாக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யுங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது உருட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அதோடைய பச்சை வாசம் போனோடனே 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு மல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு பரட்டிடுங்க. இது நல்லா சுருளை வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்திக்கலாம். ஏற்கனவே வந்து சோயாலையும் சேர்த்திக்கிறதுனால இதில் எல்லாமே அளவாக நம்ம சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோடைய பச்சை வாசம் போச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற சோயா அதையும் உள்ளே போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வெங்காய தக்காளி மசாலா கூட இந்த சோயா வந்து குக் ஆகட்டுங்க. சோயா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி 1க்கு 1.5 விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா 2 கூட விட்டுக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொதித்து வரட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிருக்குறோம். நான் வந்து 2 வச்சுருக்கேங்க, எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு. நீங்கள் வந்து 1.5 கூட வச்சுக்கலாம். இப்போது இனி வந்து நம்ம லெமன் சாறு அது கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லி புதினா மேலே தூவி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தம்மெல்லாம் போட போகிறதில்ல, டைரெக்டாக குக்கரை வந்து ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். ஃப்ளேமை வந்து சுத்தமாக குறைச்சிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆச்சுன்னா நமக்கு அடியும் பிடிக்காது, சாதமும் நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சூப்பராக ரைஸ் உதிரி உதிரியாக கிடச்சிது. 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சாதம் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. அழுங்காமல் கிளறுங்க, அப்போ தான் சாதம் வந்து நமக்கு உடையாமல் கிடைக்கும். அடியிலையும் பாருங்கள், ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.